இங்கே வந்து திமுக மீடியாவில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து திமுக சொம்பு. அவங்க திமுக ஆதரவாக தான் பேசுவாங்க, அவங்கள திமுக சொம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, வெளியில் உள்ள யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, திமுகவுக்கு ஆதரவா இல்லை பெரியாரியவாதி அம்பேத்கர்வாதியாக இருப்பாங்கல்ல, அவங்களையும் திமுக சொம்பு அப்படின்னு சொல்லிடுறானுங்க. சரி, ஓகே, இந்த பக்கம் சொல்லிட்டீங்களா. அங்கே வந்து அருள்மொழிவர்மன் ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்போ? அவருக்கு பின்புலம் என்ன? அவர் சேனலுக்கு யார் ஓனர்? அது சொல்லணும்ல. அவர் நடுநிலைவாதி. அருள்மொழிவர்மன் வந்து நடுநிலைவாதி. இங்கே அதாவது பாக்கியராஜ் சேனலில் வேலை செய்கிற அருள்மொழிவர்மன் வந்து நடுநிலைவாதி. உங்களுக்கு இல்லை? இந்த பாக்கியராஜ் யார் தெரியுங்களா? ராவணர் குடியில் வந்து இப்போ எழுதப்பட்டதில் இடையில பாக்கியராஜ் பேரில் அந்த பாக்கியராஜ் தான் அருள்மொழிவர்மனோட சேனலோட ஓனர். அவர் வந்து நடுநிலைவாதி. இங்கே அப்போ நீங்கள் வந்து சீமான் சொம்பு, நாம் தமிழ் சொம்புன்னு தானே அவர் சொல்லணும். அவரை சொல்ல மாட்டாங்க. அடுத்து பாஜக பக்கம் போங்களாம். இங்கே வந்து மாரிதாஸை வந்து எவனாவது சொம்புங்கிறாங்களா, பாஜக சொம்பு அப்படின்னு அவன் சொல்கிறான், சொல்ல மாட்டானுங்க. அடுத்தது வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே மாமாவை சொல்லவே மாட்டானுங்க. அவர் ஏன்னா இங்கேயும் சால்ரா போடுறாப்புல, அவர் நடுநிலைவாதி. இங்கே என்னடா பித்தலாட்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனல்